வாட்ச்மேனுடைய 2 ராஜா ஸ்டோன் 2 மூணு ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தகவல்களால் நீர் சித்தம் அந்த சித்தத்தை இந்த நிறைவேற்ற போகவே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் உள்ளத்தில் ஆளுநர்கள் முதலாக நாங்கள் நன்றி சொல்கிறோம்.
எல்லாம் உங்களுடைய சித்தம். எங்களை அமர்ந்து எங்களை பற்றி எளிய வைப்பது சித்தமாக அதற்காகத்தானே செய்வீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எம்மாவோட சீசர்கள் நன்றி அவருடைய இருதயம் பொழுதுக்கு எழுதுவதை போல நாளில் இந்த இருதயம் பொழுதுக்கு எரிவதாம். இந்த வார்த்தைகளை கிடைப்பாரா தாழ்த்தி நிற்பதற்கு தகுதி எடுத்து ஆனால் தகுதிப்படுத்துகிறார். உடைய பரிசுத்தராக தெரிவிக்கப்படுவதாக என் நாளிலே தெரிவிக்கப்படுவதாக சரியான வார்த்தைகளை சொல்லி தீர்க்க கருத்தைகள் இருப்பீர்கள். மறைத்து நீர் இயேசு கிறிஸ்து நல்ல நாமம் ஜீவனுடைய நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த காலையிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேத ரோமர் 12 11 இப்படியாக அசதியாய் இல்லாமல் யாசகரையாய் ஆவியிலே அனலாய் ஆவியில் அனலாய் இருப்பதற்காக கர்த்தருக்கு ஊழியர் செய்வது. அதற்காக நாளே அந்த பெரிய தளத்திலே கொண்டு வந்தது. வேதத்திலே வாசித்தீர்களா வெளிப்படுத்த விசேஷம் 3 16 சொல்லுகிறது. ஒண்ணு எப்படி இருக்குமா, அனலாக இருக்குமா, இல்ல குளிராக இருக்குமா. நான் 20 ரூபாய் எடுக்கணும் என்ன இருக்குமா, ஆண்டவன் இந்த காரியம் தேவை ஆண்டவன் பிரிந்து கொண்டதற்காக இத்தலத்திலே நம்மளை அனல்படுத்துவது. எது அனல்படுத்தும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் கேட்டோம். ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்யும் சொல்லி நாம் தியானம். இந்த நாளிலே சில காரியங்களோடு நாம் பேசி அவர்களுக்கு செய்தால் நமக்கும் செய்யும்படியாக நாம் தெரிவிக்கிறோம். வேத பாடம் வாசிக்க கேட்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2 தீமோத்தேயு 1 6 வாசித்தீங்கன்னா பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்திருந்தால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் ஊட்டி எழுப்பி விடும்படி உனக்கு எல்லாரும் அனல் இருக்கு. எல்லாரும் நம்முடைய ஆவியில் 1 வாசித்தீங்கன்னா இவனுடைய ஆவியில் வாசம் பண்ணுகிறார், நம்மோடு வாசம் பண்ணுகிறார். நீங்களே ஆனா இப்படிப்பட்ட முகாமிலே அது என்ன செய்யப்படுகிறது, அனல் ஊட்டி எழுப்பப்படுகிறது. ஏற்கனவே இந்த மாதிரி இடங்களில் அனல் ஊட்டி எழுப்பப்படுகிறது. அதான் பவுல் சொல்லுகிறார், உனக்கு உண்டான தேவ வரத்தை என்ன செய்ய போகிற கைகளை அனல் ஊட்டி. இதற்கு ஆதாரமாக சில காரியங்களை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். அதை நதியில் சொல்லி நாம் தெரிவிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 2 நாட்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் இப்படியாக சொல்லுகிறது. எலியா எடுத்துக் கொள்ளப்படும் போது எலிசா கேட்கிறார், நாம் பெத்தேலுக்கு போன ஒரே ஒன்று, எரியோவுக்கு போன ஒரே ஒன்று, யோர்தானுக்கு போன நீ கூடவே ஒன்று, இப்போ உனக்கு என்ன? அப்படி எலியா காரியம் ஒன்றும் வேண்டாம். படத்தில் இருக்கக்கூடிய ஆவி வர எத்தனை அப்போ ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ பார்த்தேன்னா அது உனக்கு எலியாவின் நாளை கீழே இருக்கிறது. அதை எடுத்து யோர்தானை அழிக்கும் போது யோர்தான் என்ன செய்கிறது, 2ஆக எலியாவுடைய ஆவியின் அதற்கு நாம் எடுத்துக்கொண்ட ஆதாரம் எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னா, எழுத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்தீங்கன்னா 2 புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி கண்களை திறந்ததும் இருக்கிறான். உடனே அவங்க வேலைக்காரருடைய கண்களை திறந்தார். இதோ எலிசா சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாகவும் ரதங்களாகவும் ஆவியின் வரும் கண்டிப்பாக இருக்கிறார். என்ன நடக்குமா? சுற்றி அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும். நமக்கே தெரியாது. நான் ஒரு இடத்துல பேசும்போது, ஒரு இடத்துல யாரையாவது பேசும்பொழுது, இல்லை யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது நமக்கே தெரியாது அக்னி யாருக்கு பேசுகிறோமோ அவர்களை பல இடங்களில் நாம் ஆண்டவர் வைத்தது நம்முடைய வாழ்க்கைக்காக அல்ல. அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் தேவைகளுக்கு நாம் நிறுவனத்திலே வைத்திருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவர்கள் வைத்துக் கொள்வதற்கு முன்னாக எப்பொழுது ஆவியை கண்டிப்பாக இருக்கிறதோ இதை சுற்றிலும் அக்கினிமயமான எத்தனையோ நானும் மோசங்கள் வந்த போது ஆண்டு கைவிடவே இல்லை. கைவிடவே இந்த வேலைக்காரர்களின் கண்களை நாங்கள் திறந்த போது எலிசா சுற்றிலும் மழை முழுவதும் நம் நிமித்தம் இன்றைக்கு இந்த மழை முழுவதும் ஆண்டோட மாற்றமா பெண்டையில் முழுவதும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களினாலே நமக்கு செய்ய போகிறார். எலியாவின் கண்டிப்பாக கிடைத்தனுடைய பாக்கியம் என்ன பார்த்தீங்கன்னா 2 ராஜர்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் சொல்லியிருந்து 2 ராஜர்கள் 13:21 அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அனுப்பப்படும் போது அந்த கண்ணை அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பேரம் அதிலே இருந்து எலிசாவின் எலும்பின் மேல் பட்ட உடனே அந்த மனுஷன் ஆவியில் வரங்களுக்கு ரெட்டிப்பாக இருக்குமானால் நான் செத்த உயிரோடு இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் திருப்பி வேணும், யார் யாரெல்லாம் மறித்து போவது அவர்களுக்கெல்லாம் ஜீவனை ஒரு மனிதனுடைய எலும்பு ஒரு மனிதன் உயிரோடு எழுப்ப கூடுமானால் ஆண்டோட வரம் ரெட்டிப்பாக கிடைத்த இதே காரியத்தை ஆண்டவர் கட்டாயத்து உயிரோடு எழுந்திருப்பாங்க. காரணம் அங்கேயே யாருடைய ஜெபம் அதுதான் அதுதான் அந்த வரம் எழுந்திருந்தால் ரெட்டிப்பான வரம் இருந்தால் எப்படி மாறிருக்கு. அதனால் இந்த எலிசாவுக்கு கொடுக்கிறார்கள் நமக்கு பொறுப்பாடாக அதே ரெட்டிப்பான மல்லன் உண்மையிலும் இதன் கீழ் ஒவ்வொரு கேம்புக்கு பின்னாடி வித்தியாச காரணம் கட்டளை. 2வது ஒரு மனிதனுக்கு நான் சொல்ல சொல்றேன். அவன் பெயர் சிங். நமக்கு நல்லது. சிங்கோ 20 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தார்கள். குற்றவாளிகள் 20 ஆண்டுகள். இங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா சிங்கனை பற்றி நமக்கு நன்கு தெரியும். அவர் சொல்ல அவசியம் வேதத்திலே வாசித்தார். நியாயாதிபதி புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொண்டிருக்கிறார். இங்கு ஒரு சம்பவம் இருக்கு. சிங்கோனுக்கு திருமணம் பண்ணுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது வருவது ஒரு சிறுமி பால
சிறுத்தோர் சும்மா இருக்கும்போது மாவட்டத்தை ஏதாவது செய்ய முடியுமானா என்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. வேதம் சொல்கிறது 14:6 கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இன்னும் பெரிய பராக்கிரமங்கள் கர்த்தருடைய ஆவி ஒன்றுமே பல நேரங்களில் நம்முடைய வசதி வாய்ப்புகள் கர்த்தருடைய ஆவி இல்லை அப்படின்னா நான் கண்பிடிக்கப்பட்ட கர்த்தருடைய ஆவி எப்பொழுது என்னோடு இருக்கிறதோ அப்பொழுதுதான் நான் பராக்கிரமம் வழியாக யோசிப்பார்கள். ஒரு கழுதையுடைய காரை எழுந்து அதை வைத்துக்கொண்டு 1000 பேர் கூட்டம் 300 நரிகளுக்கு மாதிரி கட்டி அந்த வெள்ளாளருக்கு 300 நரிகள் இருப்பதே அது ஒன்றோடு ஒன்றை எழுதுவது அதை விட கஷ்டம். அதை தீ வைத்து அந்த வெள்ளாளை காரணம் என்ன? ஆண்டுடைய ஆளுநருக்கு இருந்தது. நேரில் எதிர்கொள்வார், அதன் எதிராக ஆலோசனை கொள்வார், எதிரான காரியம் நடக்கும். அது எல்லாம் சாகும்போது அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உயிரோடு கொன்ற மனுஷரை பார்க்கிலும் அவன் சாகும்போது வேறு கொன்றான். ஒரு பலமான பராக்கிரமத்தை ஒரு தைரியத்தை ஆண்டவர் பல நேரங்களில் நாமும் தோல்வி போகிற நேரங்கள்லாம் இல்லை பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் என்னுடைய ஆவியை கொண்டிருந்ததுதான் அது மேற்கொள்ளவே அந்த சாயத்தை கற்று எனக்கும் உங்களுக்கும் இப்படிங்களா நம்புறீங்களா மூன்றாக அவனுடைய பெயர் இந்த பேரில் யார் இந்த வாசிக்கிறாங்க? 26, 72, 74, 75 3 வசனங்கள் வாசித்தீங்கன்னா இந்த பேரில் யார்? ஆண்டவரை மாறுதல், ஆண்டவரை மாறுதல். சில நேரங்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பு சகிதியில் ஒரு ட்ரெயின் விஜய் அவர்கள் அந்த ட்ரெயின் முடிச்சு போன உடனே இருக்கிற டெவலப்மெண்ட் சொல்றாங்க. இந்த விஜய் ஒரு ஃபங்க்ஷன்ல கேட்குது, அந்த காணி பணம் கோயிலுடைய பணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்வதற்கு இவர் அதை பார்த்து இருக்காம என்ன பண்ணிட்டாரு, இப்படி இந்த வளர்ச்சி இருக்கிறாங்க. அப்ப நான் நினைச்சேன் இவருக்கு ஆளுநர் யாருன்னு காண்பிச்சார். காலங்கள் கைகூடியது தேவையான ஒரு ஏஜென்சிக்கு சிறப்பு விருந்தினராக அந்த நண்பர்கள் அழைக்கப்பட்டார். அந்த நண்பர்களால் தெரியும் மணிவண்ணன் சென்னையில் தீர்த்தவரை நான் என்ன பண்ணினேன், அவர் அழைக்கிறதுக்கு நானே திண்டுக்கல் காலையில் 3 மணிக்கு அவர் தேடியிலிருந்து போய் அவரை கூப்பிட்டு கூட்டத்தில் எப்படியாவது ஜபம் பண்ணி 3 மணிக்கு போய் கூப்பிட்டு வந்தேன். மீட்டிங் நடந்தது, வீட்டுக்கு வந்தாங்க. அதற்கு நம்ம ஊழியர் நல்ல மலை. அப்போ தெரிவிக்கும் பொழுது அவருடைய வளர்ச்சி காலையில் ஒரு வழி இருக்கிறார். இன்னொரு சொல்றேன், ஆமா பல வருஷமா கால், ஆனா இன்னைக்கு ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த குழந்தைகள்லாம் இருக்கிறது என்னோட லேடி எமர்ஜென்சிதான் நீங்க எனக்கு குழந்தையே இருந்தாங்க. இப்போ சொன்னீங்கன்னா இத்தனை வருஷம் வழி வந்து தேனியில ஒரு நிமிஷம் தெரிவித்த போது
அந்த மனுஷன் வந்து ஆண்டவர இடத்துல விஜயன் வந்து மோசமா பேசினாலும் அதே மனுஷன் இந்த ஆண்டவரை சுகம் கொடுத்தாருன்னு சொல்றது ஆண்டவருடைய ஏன் இந்த வரங்கள் தான் நமக்கு எதற்காக நம்மை பிரதிபலிப்பதற்காக மற்றவர்கள் அனுப்புவதற்காக ஏதோ என்று சொல்லுவாங்க. ஒரு ஆண்டவருடைய திரும்ப ஆண்டவருடைய அவாமி என்னோடு இருந்ததுன்னா அந்த யூனிட் ஒவ்வொருவரும் பேரு வருகைக்கு போனது இங்கு பேசுகிறான். எப்பொழுது வாசிக்கலாம்? அப்போஸ்தலர் 4:8 இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பரிசுத்த ஆவி நிறைந்து வரும்பொழுது பேதுரு தைரியம் கொண்டு நீங்க வாசிங்கன்னா அதற்கு சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:13 சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற எப்படி எப்படி வந்து ஆண்டுக்குள்ள நடத்துவதை நீங்க நினைச்சீங்கன்னா எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாய் அனுமதி எழுப்பப்படுகிறார்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பேசக்கூடிய தைரியம் ஒரு சென்னை அவர் தேடிக்கு ஒரு வேலை வந்து அவரே அதே மாணவர் சரியாக செய்ய தேர்வு 6 நாட்கள் அதற்கு பதவி உயர்வுகளும் மாணவர்கள் நாளையிலே தீர்க்க தரிசனமாக யாராக இந்த அதிகாரியாக அவர்களை எல்லாமே என்னோடு இருக்கிறார்கள். அவர் ஒரு நாளும் மனிதனுக்கு போன பேருக்கு அவருக்கு திருவள்ளுவர் நாம் யாரையும் சொல்வது ஆண்டவர்களுக்கு ஆண்டவர்கள் ஆகிய மனங்களில் எப்படி சொல்லுகிறது? ரோமன் 9 படி ஒருவரால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் இருக்கலாம். ஆவி எப்படி இருந்தால் தேவனுடைய ஆவி எண்ணில் மாம்சத்துக்கு நம்ம எல்லாரும் ஆளுங்க அவருடைய ஆவி நாம் இருக்கிறது. முழங்கால் படிக்க உடனே பல காரியங்களை நம்மளுடைய சொந்தத்தில் வைப்போம். ஆனா எனக்கு ஆவியை மாற்றம் இன்று நம்ம ஜபத்துல மாற்றுவோம். எது ஆவியெல்லாம் எல்லாமே கேட்கறதும் அதனால சொல்றது. நீங்க இன்னத்துக்கு வேண்டிக் கொள்வது இன்னத்துக்கு அதிகாரம் இருக்கிற உங்களில் மாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் சேர்த்து பண்ணுவார். என்னென்ன பிரச்சனைகளுக்கு சேர்த்து பண்றார் அதையே கவனிக்க பண்ணுவார். பரலோகத்துக்கு இந்த ஆவி சொல்லப்பட்ட காரியம் பழிபட எழுதியிருந்தாங்க. முதல்ல சரி பழிவிடமான இருதயத்தை சரி எளியா செய்யலாம். என் பள்ளிகளை தாமதத்துக்கு நேராக நான் சரி செய்தால் அது ஒழுக்கப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? அக்னி கத்தி அதனால்தான் அவள் எழுதுவது சொல்லுகிறார். 4:7 இந்த பொசிஷத்தை நம்ம என்ன மண்பாண்டம் நம்ம மண்ணுதான் நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஆண்டவரோடு மாறிக்கோங்க.
நான் பெரியவன் நான் இப்படிப்பட்டவன் இருந்தா ஆண்டவருக்கு பெரிய மண்பானம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் அந்த பொசிஷன் இருக்கிறார். மண்பாண்டங்களாகிய எனக்கும் உங்களுக்கும் இந்த நிலையோடு நாம் நம்முடைய பணிவிடத்தை சரி செய்தால் ஆண்டவருக்கு நாளே மூணாவது பேசிக்கொண்ட அந்த கொழுந்துகளுக்கு எரிந்த ஆரம்பிச்சுன்னா வாசிக்கலாம். 24:37 சொல்லுகிறது. 24:37 அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி மறுபடியே அவர் நம்மோடு பேசி வேற வாக்கியங்கள் எப்பொழுதெல்லாம் வெளியே காட்டப்படுகிறதோ உங்களுடைய தேவனுடைய வார்த்தை நீங்கள் வெளிப்படுத்தி 19 மாசம் பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய கண்கள் எப்படி அக்கினிமயமான கண்கள். அவருடைய நாமம் என்னமா? தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் இயேசுவுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எப்பொழுதெல்லாம் கேட்கணுமோ உலகிற்கு நான் ஆவியில் நன்றாக விருப்பம் இருந்தால் அந்த அஞ்சை இருந்தால் முதலாவது பரிவர்த்தனை சரி செய்யணும். அதன் பின் ஆவியை ஏற்றுக் கொள்ளணும். மூன்றாவது தேவ வார்த்தையை நான் முழுமையாக அப்படி தியானம் கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? இருதயங்களை எல்லாம் அடல் மூட்டி எழுத்து ஒரு நிமிடம் இருக்கிறது. காலையில் ஆண்டவர்கள் கொண்டு வந்ததற்கு ஒரு மகான் கண்களை மூடி ஒரு Jesus Christ. Jesus. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் பெருங்காற்றும் நீரே, ஆலோசனை கர்த்தரே,
வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். லில்லி பாஸ்கர் சிஸ்டர், லில்லி பாஸ்கர் க்ளோசிங் டைம். சோதரிக்கிற பிதாவை துதிக்கிறோம் ஐயா. அன்பின் பரலோக பிதாவை, நேற்று இன்று மாறாது எங்கள் நல்ல தேவனை நீ துதிக்கிறோம் அப்பா. இந்த அதிகாலை நேரத்துல கூட அந்த ஒரு இசப்பா தேவ பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து உடைய சமூகத்தில் காணப்படும்படியாக தேவரே கொடுத்த இந்த தருணத்திற்காக மொத்த நன்றி ராஜா. அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாக தேவ பிள்ளைகளை நீங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து கூட்டி சேர்த்திருக்கீங்க ராஜா. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இசப்பா எங்களுடைய மத்தியில் வந்து வாசம் பண்ணுகிற எங்கள் பத்து ஆவியானவரை நீ துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. வந்த தேவ பிள்ளைகள் மேல் உடைய விசேஷ அபிஷேகம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அனலாய் மாற உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். ஆண்டவரே நாங்கள் அனலாய் மாற வேண்டும் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஏதோ ஆண்டவரே இங்கே வந்தது அல்ல, உங்களுடைய சித்தத்தின் பிரகாரமாக எங்களை கூட்டி சேர்த்திருக்கீங்க ராஜா. ஆண்டவரே தப்பா சேர்க்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பேதுருவை போல ஆண்டவரே மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த கூடுதலை கலந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பெயர் பெயராக குடும்பமாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே தப்பா உங்களுடைய விசேஷத்தை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசேர்த்து துதி கனம் மகிமை அனைத்து மக்கள் செலுத்துகிறோம். எனது மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் சோதரம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. இப்போ காலையில் வந்து போட்டிங் போகிறவங்க முதல்ல இமீடியட்டாக போய் சாப்பிட்டு ரெடி ஆகிடுங்க. இந்த வேன் என்னன்னா இங்கேருந்து போய் ட்ராப் பண்ணுறது மட்டும் தான் முடியும். திரும்ப வர்றது நம்ம ஜீப்பில் தான் வர வேண்டியது. ஏன்னா அந்த வேன் வந்து ஹில் ஸ்டேஷனில் ஏற மாட்டேங்குது, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அவங்களுமே ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அது முடியலை. அப்புறம் எல்லாத்தையும் சிரமம் அப்படின்ட்டாங்க. திரும்ப நம்ம மதுரை போகிறதே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு சார், நம்ம மெக்கானிக்கல் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னாரு.
ஆனால் நாங்கள் நேற்று எவ்வளோ நேரம் வந்து பேச்சு பார்த்தோம், கன்வீன்ஸ் ஆகலை. அதனால வந்து இப்போ போகிறவங்க இப்போ அதே மாதிரி செகண்ட் ட்ரிப்பு போகிறவங்களுக்கு கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் வெளியே சுற்றி பார்க்கணும்னாக்கா இந்த வேன்லேயே போயிருங்க. ஃபஸ்ட் ட்ரிப்பில் போகிறவங்க 8 மணிக்கு புறப்படுற வேன்லேயே அந்த பக்கம் போய் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏன்னா இதில் வந்து ஒரு 10 பேர் தான் இருக்காங்க நம்ம டிக்கெட்டு, வேனில் வந்தவங்க டிக்கெட்டு. அதனால் செகண்ட் ட்ரிப் போகிறவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா வேகமாக இது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அந்த வேனில் சேஞ்ச் போயிருங்க. அதே மாதிரி செகண்ட் டே போகிறவங்க 9 மணிக்கு நம்ம புறப்படுற மாதிரி இருக்கும் இங்கேருந்து. ஸோ அதனால அந்த செகண்ட் ட்ரிப்பில் போகிறவங்கன்னா அந்த வேனில் வந்தவங்க தயாராகி லேட் ஆகாமல் போயிடுங்க. ஏன்னா திரும்ப வந்து அவங்க எம்டியாக தான் மேலே வர போகிறாங்க. அதுக்கே அவங்க ரொம்ப வந்து பண்ணாங்க. நாங்கள் ஒரு மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம போகும்போது ட்ராப் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கிறோம்ன்றாங்க. வரும்போது வந்து ஜீப் அவைலபிளாக இருக்குமா. ஒரு ஜீப்பில் 8 பேர் போவாங்க. அது சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லி அங்கே பேச்சுக்கலாம்.